ஸ்ரீநிதி லவ் பண்ணுறத சொன்ன உடனே பார்க்கணும் பார்க்கணும்னு துடிக்கிறா. சூப்பர்ரா, நல்ல விஷயம். எப்போ கல்யாணம்? எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. டேய் சந்தோஷ், வர 20ஆம் தேதி சதீஷுக்கு என்கேஜ்மெண்ட்டு. நீ ஒரு நல்ல ரிங்காக பார்த்து வாங்கிட்டு வா. பசங்க நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறோம். நடுவில் நீ யார் வழியாக வந்து பேசுகிற? ஆமாம், இது என்ன ட்ரெஸ்ஸு? குயின் எலிசபெத் மாதிரி நீட்டாக பொண்ணாக அடக்கமாக பாவாடை தாண்டி கட்ட தெரியாதா? இது என்ன காதில் காதே கழுண்டு தொங்கி விழுகிற மாதிரி ஒரு தோடு. நீ ஏன்டா என்னையே பார்த்துட்டு இருக்கிற? இவ யாருன்னு கேட்டல. அரேஞ்ச் மேரேஜுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. 10 நிமிஷத்தில் உன் ஆசை காதலி ஸ்ரீநிதியும் உங்கள் அண்ணன் சதீஷும் சாக போகிறாங்க. முடிஞ்சால் காப்பாற்றிக்கோ, இல்லைனா போய் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கோ. டேய், யார் ஃபோன் இல்லை? மா, அண்ணன் தான்மா. இருங்க, நான் அண்ணனை கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் இப்போ என்கேஜ்மெண்ட் வேலையை பாருங்கள். டேய் கார்த்தி, ஸ்ரீநிதியை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வா. சீக்கிரமாக வா. டேய் சந்தோஷ், என்னடா ஆச்சு? பதட்டமாக பேசுகிற? டேய் விளக்க சொல்ல நேரம் இல்லை, சீக்கிரம் சொன்னதை பண்ணு. டேய் சீக்கிரமாக வாடா. டேய் ஏன்டா அழுவுற? யாரும் ஒருத்தர் யாரையும் அடனே கொலை போகிறேன்னு சொன்னால் யாரை காப்பாற்றிட்டு அட எங்கள் அண்ணன். டேய் சந்தோஷ், அழாதடா. எனக்கு தெரிஞ்ச போலீஸுக்கு நான் சொல்கிறேன். அவங்க உங்கள் அண்ணன் நம்பரை ட்ராக் பண்ணுவாங்க. உங்கள் அண்ணனை ஈஸியாக காப்பாற்றிடலாம். டே 10 நிமிஷம் தானே டைம் கொடுத்துருக்கிறேன், இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சா? டேய் நான் பேசிக்கிறேன், நீ பேசாம இரு. ஸ்ரீநிதி சீக்கிரமாக வா. டேய் கார்த்தி, நீ சந்தோஷம் உங்கள் அண்ணன் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகல? உன்னை சீக்கிரமாக சந்தோஷம் வர சொன்னான். சரி வரேன். சரி வா போகலாம். டேய் உங்கள் அண்ணன் ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணியாச்சு. சொல்கிறா, எங்கே நான் வரேன். டேய் நீ இங்கே இரு, இங்கே இவங்களை சமாளிக்கணும். நான் போகிறேன். டேய் பரவாயில்ல, நான் வரேன். டேய் பேசாமல் இரு, நான் கிளம்புறேன். சி, இந்த நேரம் பார்த்து தான் இப்படி ஆகணுமா? என்னாச்சு? கார் நின்றுடுச்சு. என்ன சந்தோஷ், எப்படி இருக்கிற? டேய் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உன் சாவி எவ்வளோ கோரமாக இருக்குன்னு உனக்கு தெரியாது. எது? ஏன் சாவு கோரமாக இருக்க போதா? ஏண்டா உன் ஆளை காப்பாற்ற டே கார்த்தி ஸ்ரீநிதியை கூட்டிகிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வாடா அப்படின்னு அவன் நம்ம பெரிய ஹீரோ பூனிங்க மாதிரி காரில் வேகமாக வந்துட்டு இருக்கிறான். பின்னாடி ஒரு லாரி வேகமாக வந்துட்டு இருக்குது. அப்படியே அந்த லாரி இந்த காரை இடித்து தள்ள காருக்குள்ளே இருக்கவங்க நசுங்கி பொசுங்கி சாவா. அப்படியே அவங்க சாவு கோரமாக இருக்கும். ஏண்டா நானே உங்கள் அண்ணனையும் உன் ஆளையும் கொள்ளலான்னு பிளான் பண்ணால் நீ என்ன உன் ஃப்ரெண்டையும் சேர்த்து கொடுக்குற. பை 2 get 1 ஆஃபரா? சூப்பராக இருக்குதுண்ணா இந்த ஆஃபரு. 3 பேர்த்தையும் கொன்று வீட்டுக்கு பார்சல் அனுப்புகிறேன். நீ வழக்கம் போடல ஃபோனில் நான் உன்னை கொண்டுடுவேன்டா, குத்திடுவேன்டா, கொலை பண்ணிடுவேன்டான்னு கத்திக்கினே கடை இல்லைன்னா பழங்கினே இரு. சரியா? நான் வைக்கிறேன். பாய். ஏய் டேய் கார்த்தி. டேய் சந்தோஷ், சொல்லடா என்ன விஷயம்? டேய் நீயும் ஸ்ரீநிதி காரை விட்டு சீக்கிரமாக இறங்குங்கடா. ஸ்ரீநிதி சீக்கிரம் கீழே இறங்கு. டேய் யாரோட அந்த லாரி டிரைவர் சாவை கண்ணில் கட்டிட்டு போகிறான்? டேய் இந்த லாரி எங்களை ஏற்ற போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? டேய் அதை உன்கிட்ட சொல்கிறேன், நான் சீக்கிரமாக ஸ்ரீநிதியை கூட்டிகிட்டு வாடா. ம் சரி. ஏய் டேய் என்னடா ஆச்சு? டேய் ஸ்ரீநிதியை காணும்டா. சந்தோஷுக்கு ஃபோன் வருகிறது. டேய் 1 நிமிஷம்டா. ஏடா இவன் எதிரில் இருக்கிற பொண்ணை கடத்துறது கூட தெரியல, அவ்வளோ உம்மரமாக விட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறான். சரி
அவளை கொண்டுட்டு கூப்பிட்றேன் சரியா? இப்போ ஃபோன் ஆக்குறேன், பாய். டேய் ஸ்ரீநிதியை காணுன்றேன், பொறுப்பு இல்லாமல் வேற யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற. டே கார்த்தி, நீ வீட்டுக்கு வாடா. டேய் சந்தோஷ், இங்கே உங்கள் அண்ணன் ஃபோன் தான்டா இருக்கு. சாரிடா. சரி வைக்கிற போட. சந்தோஷ் கோயிலுக்கு செல்கின்றான். கடவுளே, எங்கள் அண்ணனையும் ஸ்ரீநிதியையும் தயவு செஞ்சு காப்பாற்று கடவுளே. நான் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன். டேய் சந்தோஷ், என்னை யாரோ கடத்தி வச்சுருந்தாங்களா? அவங்ககிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். டேய் சந்தோஷ், உங்கள் அண்ணனை யாரோ கடத்தி வச்சுருக்காங்கடா. ஸ்ரீநிதி, அது எந்த இடம்னு சொல்லு, வந்து நான் எங்கள் அண்ணனை காப்பாற்றுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உங்கள் அண்ணனை நான் காப்பாற்றுறேன் சரியா? ஹோனாக்குறேன். ஸ்ரீநிதி மிளகாய் பொடியை தூவி சதீஷை காப்பாற்றுகிறான். சூப்பர் சந்தோஷ், ஸ்ரீநிதி உங்கள் அண்ணனை காப்பாற்றிட்டான். இந்த கேமில் சீசன் 1ல் லெவல் 1 வெற்றிகரமாக நீ கடந்துட்ட. முதல் லெவலில் ஜெயிக்கவே முக்குற முணங்குற திக்குற திணங்குற கதறி கதறி அழுவுற. எப்படிடா அடுத்த ஒரு லெவலெல்லாம் ஜெயிக்க போகிற நீ? சரி, எது எப்படியோ முதல் லெவலில் வெற்றிகரமாக ஜெயிச்சிட்ட. அதுக்கு உனக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அவன் உங்கள் அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு உங்கள் அண்ணனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடுறா. சரி வைக்கிறேன், பாய். இருங்க பாய். நீ யார், என்ன, நீ என்ன பண்ணுவ, நீ அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியாத போதே உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியல. இப்போ நீ எப்படினாலும் என் ஃபேமிலி மேலே கை வைப்பேன்னு தெரிஞ்ச வாட்டி உன்னை சும்மா விடுவேனா? ஐயோ, ஹீரோட கேட்கும்போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குது ஹீரோ சார். சரி, அடுத்த லெவலில் சந்திப்போம், வைக்கிறேன். சரி பாய். சதீஷுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறது. என்கேஜ்மெண்ட் நடந்து அடுத்த 2 நாட்களில் சதீஷுக்கு திருமணம் நடக்கின்றது. உங்கள் அண்ணன் ஆஃபீஸில் எல்லாத்தையும் அடித்தான். சும்மா 4 பேர்த்த அடித்தாதான் நம்மளை ஆஃபீஸில் பார்த்தாலே அப்படி பயப்படுவாங்க. அவன் ட்ரெஸ் கோட்லேருந்து அவன் ஆக்டிவிட்டி நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. முன்ன டீசெண்டாக நல்ல பையன் மாதிரி இருந்தான், இப்போ ஏதோ மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டுருக்கிறான், தாடி வளர்த்திருக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். டேய், உன் தங்கச்சி யாருன்னு தெரியல, நான் சும்மா சொன்னேன்டா. பின்ன கோவப்படாமல் என்ன பண்ணுறது? டேய் என்ன ஓஆர்எஸ் சவுண்டு வர்றா? நாங்கள் தான் அடித்தோம். இப்போ என்ன அங்கே அடிக்க போறியா? எங்கே அடிப்பாங்களாம்? இந்தாச்சா இருப்பா.